நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான சார்ட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட் லாஸ்ட் வீக் நல்லாவே ஃபால் ஆகிருக்கு. அந்த ஃபால் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கும், மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டை இப்போ ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு லாங்காக ஒரு ட்ரேட் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். அது எந்த இடத்துல மேஜரான சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல வீக்லிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இன்ட்ராடேக்கான எதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில் சார்ட்டு. இப்போ நம்ம ஒரு சேனல் இதில் ட்ரா பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மார்க்கெட் இந்த பேட்டர்னை நல்லாவே ஃபாலோ பண்ணி ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கு. இதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சேனலை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இந்த ரேஞ்சில் சூப்பராக போயிருக்குங்களா. கிட்டத்தட்ட 2022லேருந்து மார்க்கெட்டை பாருங்கள், இந்த ரேஞ்சில் இந்த சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த லெவலில் மேலே போயிட்டு இந்த ரேஞ்ச் திருப்பி இந்த சேனலோட பாட்டம் திருப்பி என்ன பண்ணியிருக்கு, 50% ரீட்ரேஸ்மெண்ட்டு திருப்பி பாட்டம் திருப்பி என்ன பண்ணியிருக்கு மேலே போயிட்டு இந்த சேனலோட உச்சம். இது எலெக்ஷன் டைமிங்கு. எலெக்ஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு உச்சத்தை தொட்டுட்டு திருப்பி பாட்டம் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் சேனலோட ஹையை தொட்டிருக்கு, திருப்பி சேனலோட லோவத்தோட வந்துருச்சு. இப்போது மார்க்கெட் என்ன பண்ணுது, ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல 50% ரேஞ்சுக்கு போயிட்டு எக்ஸாக்ட் 50% ரேஞ்சு இந்த சேனல் இந்த இடத்துல தொட்டுட்டு திருப்பி டபுள் பாட்டம் எடுக்க போகுதா, இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கீழே பிரேக் ஆக போகுதா அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆக போதா, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். இப்போ 2 வருஷமாக மார்க்கெட் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் ஓவராலாக இந்த சேனல் பேட்டர்னை விட்டு கீழே பிரேக் அவுட் ஆகலை. மல்டிபிள் டைம் இந்த சேனலில் மார்க்கெட் ரேஞ்சிலேயே போயிட்டு இருந்திருக்கு. நம்ம பொதுவாக ஒரு டேலேயே ஒரு சேனலை ட்ரா பண்ணி அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் மார்க்கெட் இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த சேனலை மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலை மார்க்கெட் சந்திக்கும். அதை இப்போ டே சார்ட்டில் நல்லா ஜூம் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது எலெக்ஷன் அப்போ லோ வந்துட்டு மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த சேனலோட ஹை வரைக்கும் போயிருந்திருக்கு 26,350. திருப்பி என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் இந்த லோ ப்ரீவியஸாக வந்துச்சு, ஆனால் அந்த சேனலை டச் பண்ணல. ஆனால் இந்த டைம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த சேனலை டச் பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இது டபுள் பாட்டம் மாரி இருக்கும். இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா இங்கேருந்து இப்படி மார்க்கெட் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகுதா, இல்லை இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே போகுதா, இதை எப்படி சார் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு மேஜராக இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. எந்த சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. 23,250 அப்படிங்கிற லெவல் ப்ரீவியஸாக லோ. ஆனால் மார்க்கெட்டுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னோட சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னோட சப்போர்ட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்சிலையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் கூட மார்க்கெட் மேலே போகலாம். சரிங்களா? ஆனால் ஒரு விஷயமும் நடந்திருக்கு, அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங்குக்கு நம்ம ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ப்ரீவியஸாக ஸ்விங்கு. மார்க்கெட் என்ன இருக்குது, இதுதான் ப்ரீவியஸாக ஹை. இந்த லெவலுக்கு நம்ம ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இதை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குது, எக்ஸாக்டாக 50% ஃபிப்னாசியோட லெவலில் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. எக்ஸாக்டாக ஃபிப்னாசியோட லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. நம்ம ஏற்கனவே வீடியோவில் மார்க்கெட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வைக்கிது அப்படிங்கிறத நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன். அதுவும் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு
இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளோட வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல சொன்னோம் அப்படிங்கிறது. இந்த ரேஞ்சில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, எக்ஸாக்டாக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் டாப் வச்சுட்டு ப்ராப்பராக வந்திருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல வந்து டபுள் டாப் வச்சுட்டு மார்க்கெட் ப்ராப்பராக கீழே வந்திருக்கு. இவ்வளவும் இதில் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ஆக்டிவேட் ஆகிருக்கு, கீழேயும் வந்திருக்கு, 50% ரீட்ரேஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. எல்லா சினாரியோவும் ஒரே நேரத்தில் மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு. இப்போ இதோட லெவல் மார்க்கெட் ப்ராப்பராக சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த ரேஞ்சு தான், 23,250 அப்படிங்கிற ரேஞ்சு தான் மார்க்கெட்டுக்கு ப்ராப்பரான சப்போர்ட்டு. இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0.5 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக மேலே போயிருந்திருக்கும். மார்க்கெட் போகலை. 0.618 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட், கோல்டன் ரேஷியோ பிரேக் அவுட் ஆனோடனே மார்க்கெட்டில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர், மார்க்கெட் வந்து கீழே வந்துடுச்சு. சரிங்களா, மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல அடுத்தடுத்த லெவல் 0.786 இந்த ரேஞ்சையும் உடச்சிட்டு மார்க்கெட் நல்லாவே வந்து கீழே வந்திருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. சரிங்களா, இப்போது இந்த லெவல் தான் மார்க்கெட்டுக்கு வந்து இமிடியேட் சப்போர்ட். இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வீக்னஸ் ஆகும். இந்த சேனலையும் பார்த்துக்குங்க, இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக போகுதா இல்லை கீழே போகுதா, இதுதான் நம்மளுக்கு $1 மில்லியன் கொஸ்டின் இப்போதைக்கு. சரிங்களா, தென் குளோபல் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு டாலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு சில நியூஸஸ் வந்ததுனால குளோபல் மார்க்கெட்லாம் நல்லாவே ஒரு 1%, 1.5% பாசிட்டிவில் இருக்குது. நம்ம மார்க்கெட்டும் சப்போஸ் மண்டே மார்னிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு இடையில ஏதாவது நியூஸஸ் வந்து மாறுதான்னு தெரில. மார்க்கெட் வந்து மண்டே வந்து அதே போலவே ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வந்து எந்த இடத்துலையுமே விக் இல்லாமல் 3.25 வரைக்கும் ஹெவி செல்லிங்கில் தான் முடிஞ்சிருக்கு. இதுமாரி ஏதாவது ஒரு விக்கு வந்து இது போல் இருக்கணும். மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு விக்கு வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்தமாரி ஒரு விக்கு இருந்தால் மட்டும்தான் பையர் செல்லர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும்போது செல்லர்ஸ் மட்டும் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. 3.25க்கு மேலே வந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராப்பரான மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகலை. அப்போது கண்டிப்பாக அகைன் வந்து 23,550க்கு கீழே வர வாய்ப்பு இருக்குது. அது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 23,500லேயே திரும்புதா, இல்லை இங்கே வந்துட்டு 23,250 வந்துட்டு திரும்புதா, இல்லை எல்லாரோடைய எஸ்எல்லையும் இந்த சேனல் பேட்டர்னில் வந்து அடித்தா மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் டபுள் பாட்டத்தையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். சேனலில் வந்து பிரேக் பண்ணால் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். 23,500ஐயும் மார்க்கெட் பிரேக் பண்ணும். அதே நேரத்தில் 250 ரேஞ்சுக்கு போனதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆக போகுதா, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதா அப்படிங்கிற குழப்பமும் நிறைய பேருக்கு வரும். அந்த மாதிரி கன்ஃபியூஷனை கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஏற்படுத்தும். சரிங்களா, இந்த மாதிரியான சமயங்களில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். மண்டே வந்து மார்க்கெட் கேப் அப் ஆனால் கூட இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், 23,850 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி அகைன் வந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா, கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே போய்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருந்துச்சு, அதையும் பிரேக் பண்ணியிருக்கு. மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து எப்போ அப் ட்ரெண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த 850 லெவல் வந்து நான் ஏற்கனவே ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். 850ல் ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போட்டிருந்தேன். அந்த பாக்ஸ் பேட்டர்னை தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. சரிங்களா, இந்த பாக்ஸ் பேட்டர்னுக்கு மேலே போகணும், இல்லை அகைன் இந்த பாக்ஸ் பேட்டர்னை ரீட்ரெஸ் பண்ணிட்டோம் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் வந்து நிறையவே இருக்குது. சரிங்களா, இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்த்துரும். 23,250 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டே கேண்டில் கீழே க்ளோஸும் வீக்லி கேண்டில் கீழே க்ளோஸும் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டோட ஃபால் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு 3,000 புள்ளிகள் 4,000 புள்ளிகள் கூட கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் வந்து இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா ஃப்ரைடே வந்து இந்த லோ ஹை 23,537 இது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா இந்த 850 ஜோன், இந்த லெவல் வந்து நான் ஜோனாக சொல்லியிருந்தேன், அந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 24,050 ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,200 ரேஞ்சு 185லேருந்து 200 ரேஞ்சு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மந்த்லி எக்ஸ்பீரியும் இருக்குது மார்க்கெட்டில். பார்க்கலாம் என்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வர இருக்கிற நாட்களில் பேங்க் நிஃப்டியோட அனலைசிங்கை வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட இதுமாரி ஒரு 4 இயர்ஸாக ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அதையும் இப்போ டே சார்ட்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். புதுசாக நம்ம லெவல்ஸ் வந்து போட்டுக்குவோம். இந்த லெவல்ஸ் வந்து நம்ம இன்ட்ராடேயில் கொடுத்த லெவல் புது லெவலாக கொடுக்குறோம் நண்பர்களே. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 22லேருந்து இதை கண்டினியூ பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 வரைக்குமே நல்ல ட்ரெண்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டு இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா இதை பாருங்கள். கிட்டத்தட்ட 2019-20லேருந்து இந்த சேனலை வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி நல்லாவே மேலே போயிருந்திருக்கு. இப்போ அதோட பேட்டர்னை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி போலவே தான் இங்கேருந்தே வருவோம். நிஃப்டி போலவே 22லேருந்தே வருவோம். ஹையில் பிரேக் ஆகி திருப்பி உள்ளார வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பி ஹைக்கு போயிருக்கு. திருப்பி மேலே மல்டிபிள் டைம் மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே பாட்டம் அடிச்சிருக்கு. திருப்பி கீழே வந்திருக்கு, பாட்டம் அடிச்சிருக்கு, திருப்பி பாட்டம். இது எலெக்ஷன் அன்னைக்கு வந்தது. திருப்பி மேலே போயிருக்கு. இந்த ரேஞ்சிலேயே தான் சுற்றிட்டு திருப்பி பாட்டமுக்கு வந்திருக்கு. இப்படியே வந்தது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்டு. நிஃப்டி போலவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கு ஃபிப்னாசி லெவல் ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ப்ரீவியஸாக வந்த லோ டு ஹை மார்க் பண்ணோம் அப்படின்னா 50% கரெக்டாக பாருங்கள். இந்த லெவலில் தான் ஒரு டைம் பவுன்ஸ் ஆனிச்சு. 50%லேருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் கொடுத்தது. அப்புறம் அகைன் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு நிஃப்டி போலவே விழுந்திருக்கு. இந்த இடத்துல 0.618 பிரேக் பண்ணோன்னே ஃப்ரைடே எவ்வளோ பெரிய ஃபாலோ பாருங்கள். அந்த 618 எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். மார்க்கெட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அகைன் 49,878 49,900 ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியும் வந்து நிஃப்டி போலவே வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுக்கலாம். இப்படி வந்துட்டு இந்த ரேஞ்சு வரும்போது சேனலும் வருது, டபுள் பாட்டமும் வருது, எல்லாமே இந்த ரேஞ்சில் வந்து ப்ராப்பராக வரும். அப்படி சப்போர்ட் எடுத்ததுன்னா பேங்க் நிஃப்டி லிஃப்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிஃப்டியை. சரிங்களா, இந்த ரேஞ்சிலேருந்து மேலே வருது அப்படின்னா நல்லா வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இன்ட்ராடேக்கு எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்ட்ராடேக்கு மேஜரான சப்போர்ட் வந்து இந்த ஃபிப்னாசி லெவல் அப்படியே இருக்கட்டும், கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம ஃபியூச்சரில் நமக்கு யூஸ் ஆகும். இந்த ரேஞ்சு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு 49,829 அப்படிங்கிற லெவல். இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸும் இந்த சேனலுக்கு அடித்த மாதிரி இருக்கும். மார்க்கெட்டும் ஒரு ஹெல்த்தியாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் இந்த லெவல் வந்து 50,759 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். தென் இந்த ரேஞ்சு 51,387 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் டேயை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அடுத்த ஓவரால் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த ரேஞ்சு இந்த ஜோனில் தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. 51,857 இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும். 1 ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் இதுதான் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இந்த லெவல்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் நல்லாவே ஒர்க் ஆகும். சரிங்களா, பார்க்கலாம். ஒரு 1 or 2 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் மட்டும் வீக்லியில் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரியுது. ஃப்ரைடே வந்தது லோ கண்டிப்பாக இருக்காது, அதற்கும் மேலேயும் இன்னும் லோ கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் கன்ஃபர்மேஷன். நம்ம இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்கேருந்தே மேலே போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நல்ல சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட்டு ஒரு ஹேமர் அந்த மாரி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தா தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் கிடைக்கும். இப்போ இந்த ரேஞ்சிலலாம் எப்படி ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த பட்ஜெட் டயத்தில் இந்த ஜோனில் வந்து எப்படிலாம் ரிவர்சல் சூப்பராக ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆனிச்சுன்னா மட்டும்தான் பேங்க் நிஃப்டி நல்லா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கேண்டில் இல்லைன்னா கண்டிப்பாக கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சென்செக்ஸை வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி போலவே தான் இருக்கும். சென்செக்ஸுக்கும் வந்து டபுள் பாட்டம் எந்த ரேஞ்சுனா 76,750 அப்படிங்கிற ரேஞ்சு தான் சப்போர்ட்டு. சரிங்களா? இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கும். இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் மேலே வரும். 78,300 ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா 79,300, அப்புறம் 80,000 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 80,800 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 82,200 ரெசிஸ்டன்ஸ். ஃபின்எஃப்டி பார்த்துடலாம். ஃபின்எஃப்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டை நம்ம வந்து பேங்க் நிஃப்டி போல் அனலைஸ் பண்ணால் ப்ரைமரி ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. செகண்டரி ட்ரெண்டை நம்ம இதுலேயும் வந்து பேங்க் நிஃப்டி போல் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டு பார்க்குவோம். 22லேருந்து எக்ஸாக்டாக தெரியுதுங்களா? ஓகே, இந்த சேனலுக்குள்ளார மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இது வந்து ப்ரைமரி ட்ரெண்டாக இருந்துச்சு. 50% லெவல் தான் நம்ம ஃபஸ்ட்டு சேனலாக போட்டிருந்தோம். எந்த சேனல் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு 50% சேனல் வந்து போட்டிருந்தோம். ஓகே, இந்த ரேஞ்சில் வந்து போட்டிருந்தோம். இது 50% சேனல். இந்த 50% இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. அது எது வரைக்கும் போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இப்போது ஃப்ரைடே வந்த லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லெவல் தான் செகண்ட் சப்போர்ட்டு 23,105. அதற்கும் கீழே வந்துடுச்சுன்னா இந்த லெவல் தான் சப்போர்ட்டு 22,527 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. ஓகே, இது ஃபின்எஃப்டிக்கான லெவல்ஸு. தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே வந்த ஹை 23,950 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 24,500 ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது ஃபின்எஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப்பில் வந்து நிறைய ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாத்தையுமே பிரேக் ஆகிருக்கு. இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். புதுசாக என்ன மாதிரியான ட்ரெண்டு போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரைடே வந்து இதுவும் நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. மிட் கேப்பும் வந்து இந்த ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 12,000 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு, ஓவரால் சப்போர்ட்டு. இந்த நெஃப்டி வந்துச்சு அப்படின்னா இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும். ஃப்ரைடே வந்த லெவல் வந்து 12,661. இந்த ரேஞ்சு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 12,465 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகே, அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கேப் ஃபில்லிங் தென் இந்த லெவல் வரைக்கும் வரும். ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரைடே வந்த ஹை தான் 13,000 அப்படிங்கிற லெவல் தான் இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 13,250 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது மிட் கேப்கான லெவல்ஸ். எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா? அதே நேரத்தில் ஓஐ டேட்டாலாம் வீடியோட இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம போடும்போது நான் அதுக்கான லெவல்ஸ் வந்து காமிக்கிறேன் கண்டிப்பாக. சரிங்களா? ரொம்பவே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க வீடியோவுக்கு. நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் இது போன்ற வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணுவதற்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்ட்ராடேக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கற்றுத்தரோம். எந்தவித பெய்டும் கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோட வியூ தான்.
நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதான் வந்து உங்களுக்கும் சேஃபு. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 to 3 மந்த் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அகைன் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷனுக்குள்ளார வாங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். முழுசாக கோர்சஸை பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.